இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கல்லீரல் பிரச்சனை பார்த்துருக்கீங்களா? குறிப்பா ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்து அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தர போகிறேன். நல்லா பார்த்துடுங்க. ஃபேட்டி லிவர் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் நிறைய வருஷங்கள் மாத்திரை போட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபேட்டி லிவர் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது மட்டும் இல்லை, ட்ரைகிளிசரைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ட்ரைகிளிசரைட் சொல்லோட கெட்ட கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் பேஷண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸுக்கு என்ன வருது? இருதய மாரடைப்பு மட்டும் இல்லை, பக்கவாதம் கூட நிறைய ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸுக்கு வருது. எதனால? ட்ரைகிளிசரைட், ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால். பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, இந்த விட்டமின் சத்து குறைபாடுகள், விட்டமின் டி, இந்த டி சத்து குறைபாடு இருக்குல்ல, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடுனால சுகர்லாம் எப்படி இருக்கும்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 300-400 இருக்கும். அது மட்டும் இல்லை, மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்கமே வராது, தூக்கமின்மை, அதுக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க நிறைய ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ். விட்டமின் டி ரொம்ப ஆபத்தானது. விட்டமின் ஏ குறைபாடு வந்துச்சுன்னா கண் பார்வை கூட என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். பித்தப்பையில கல், நிறைய பேர் பித்தப்பையில கல்லுக்கு மாத்திரையும் போட்டுட்டு இருப்பாங்க, ஆப்ரேஷன் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ பித்தப்பை கல் ரொம்ப ஆபத்தானது. லிவர் கேன்சர் வரலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஃபேட்டி லிவர் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோட முக்கியமாக சிரோசிஸ், இதான் ரொம்ப ஆபத்து. ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர், அதான் சிரோசிஸ். லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா மஞ்சள் காமாலை நிறைய பேருக்கு வரும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி கூட எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ ஆபத்தானது எது? ஃபேட்டி லிவர் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக், இந்த புத்தகத்தை ஹாரிசன் எடுத்து படித்து பாருங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா கூட, இல்லை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூட, அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சுதா இல்லையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியானா ஃபேட்டி லிவர் டக் டக் டக்குன்னு சரியாகும். போட்டுட்டு இருக்க மாத்திரை நிரந்தரமாக நிறுத்தலாம், போட்டுட்டு இருக்க இன்சுலின் நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?